வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4. உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தென்னலக்குடி அன்னங்குல் கிராமத்தை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அண்ணாமலை சாருடைய வி லீடர்ஸ் இயக்கத்தில் இன்னைக்கு புதிய உறுப்பினர்களை சேர்த்தோம். சுமார் 100-150 உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளார்கள். இந்த குழுவானது கொள்ளிடம் சாமிநாதன், மேலச்சார செல்வம், ஹைகோர்ட் லாயர் சிவசங்கர் மற்றும் அன்புராஜ், இளங்கோவன், அது போன்ற முக்கியமான உறுப்பினர்களின் ஒன்று கூடி இந்த புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக இன்று புதிய உறுப்பினர்களை சேர்த்தோம். இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சுமார் ஒரு 5000 உறுப்பினர்கள் சேர்ப்பதாக நாங்கள் எல்லாம் உறுதி எடுத்தோம். வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் தலைவர் அண்ணாமலை அவர்களின் அமைப்பான இந்த அமைப்பு கடந்த ஜூன் மாதம் துவங்கப்பட்டது. பொள்ளாச்சியிலே போதை ஒழிப்பு மாநாடு பெரிய அளவில் உறுப்பினர்களால் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வகையில் போதை ஒழிப்பு பேரணிகள் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பான அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று சீர்காழி அருகில் உள்ள தென்னலக்குடி கிராமத்தில் மரியாதைக்குரிய மூத்த தலைவராக விளங்கி வருகின்ற அண்ணன் ரங்கதுரை அவர்களின் தலைமையிலே இன்று உறுப்பினர் சேர்க்கை முகாம் தென்னலக்குடி அண்ணன் பெருமாள் கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் நூற்றுக்கணக்கான உறுப்பினராக சேர்ந்திருக்கின்றார்கள். மேலும் இந்த உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கிராமங்கள் தோறும் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. கிராமங்களிலெல்லாம் இளைஞர்களும் விவசாயிகளும் மகளிரும் சாரையாக வந்து இந்த வீதி லீடர்ஸ் அமைப்பில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் மக்கள் மத்தியில் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பேர் எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நாளைய தமிழகத்தை ஆளப்போகின்ற ஒரு மாபெரும் தலைவராக அண்ணாமலை அவர்கள் விளங்கி வருகின்றார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய செயல்பாடு அடுத்த தேர்தலை கருத்தில் கொண்டு செயல்படுகின்றவன் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுகின்றவன் தான் தலைவன் என்று சொல்லுவார்களே, அதை போல அடுத்த தலைமுறையினர் போதை போன்ற கலாச்சாரங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தலைவர் அண்ணாமலை அவர்கள் போதை ஒழிப்பு பணியினை இப்பொழுது துவங்கி இருக்கின்றார்கள். அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டால்தான் இந்த தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் அடுத்தது சுற்றுச்சூழல் பிரச்சனையை தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். அடுத்தது மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றானே பாரதி, அந்த மாதர்களையும் இளைஞர்களையும் பாதுகாப்பதற்காக ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்றார். இப்படி தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு பொதுநல நோக்கத்தோடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்பதற்காக நாங்களும் தலைவர் அவர்களோடு சேர்ந்து கொண்டு எங்களை நாங்கள் வருத்தி கொண்டு இந்த தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக தொண்டாற்றி வருகின்றோம். நன்றி, வணக்கம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.